அன்பே சிவம், அருணாச்சலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். ஆனந்தமா எல்லாருமே ஒரு பேரானந்தமா நம்முடைய உடல் உற்சாகமாகக்கூடிய அளவுக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நெல்ல கிடைக்கும், உயிர் ஒளி கிடைக்கிற மாதிரி, சத்தம் கிடைக்கிற மாதிரி உங்க கைகளை கட்டி கரகோசம் கட்டுங்கள். கைகளை நல்லா தட்டுங்க, நல்லா கட்டணும். கரகோசம் கட்டுங்க, நல்லா கட்டுங்க. சத்தம் நல்லா வரணும், சத்தம் பத்தாது. உடலை நல்லா பயிற்சி பண்ணுங்க, நல்லா தட்டுங்க, சத்தம் நல்லா கேட்கணும். அடுத்து இப்ப போங்க, விளக்க பொருத்திக்கிங்க. இப்ப விளக்க பொருத்திக்கிங்க, விளக்க பொருத்துங்க. எல்லாரும் விளக்க பொருத்தி வச்சுங்க, விளக்க பொருத்துங்க. ஊதுவத்தி பொருத்தி வைங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூரா நீங்க இருக்கிற பூஜை மேல இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நீங்க செய்யற பூஜை மேல இருக்கணும். நான் சொல்றதை கேட்டு அப்படியே உள்வாங்கிக்கீங்க. முதல்ல அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இன்னும் சொல்ல, எனக்கு முதல் வணக்கம். குருவின் திருமேனியை கண்டு வணங்குதல். ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குருவை பார்த்தா, நமக்கு சொல்லி கொடுத்த வித்தைக்காரரை பார்த்தாக்க, நல்லது செஞ்சு கெட்டதையே சொல்லி கொடுத்தாலும் நல்லதே செஞ்சு கொடுத்தாலும் அந்த குருவை பார்த்து நீங்கள் வணங்க கற்றுக்கொள்ளுங்கள். மாதாவையும் பிதாவையும், தாய் தந்தை குரு தெய்வம் இவர்களை வணங்க கற்றுக்கொள்ளுங்கள். குருவின் திருமேனி வணங்குதல், குருவின் திருவார்த்தையை கேட்பல். குருவனுடைய திருவார்த்தைகளை நாம் கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்ளுதல். மாதா பிதா குரு தெய்வம் இறைவனை, இவர்களே நமக்கு இறைவனுக்கு ஒப்பானவர்கள். குரு வழி, குரு சொல்லுகிற வழிபடி நீங்கள் நடந்து கொள்ள உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது உங்க மனசார சங்கல்பம் பண்ணிக்கங்க. சங்கல்பம் பண்ணிட்டு இப்ப நம்ம பிரபஞ்சத்தை அழைக்கிறோம். ஓங்காரங்கிற ஒரு சத்தத்தை சொல்லுவேன். அந்த சத்தத்தை பாருங்க, நான் சொல்லுகிற போது பொறுமையா நின்று கேட்டுக்கங்க. ஓ, இங்க நான் சொல்றது இப்ப வேண்டாம், அப்ப எடுக்க வேண்டாம். ஓ சொல்லும் போது இந்த வயிறு வெளியே வரணும், புரியுதா? ஓம்னு சொல்லும் போது இந்த உள்காற்று பூரா உள்ள போய் வயிறு வெளியே வரணும். அதை விடுகிற போது வயிறு உள்ள போகணும். ஒரு முறை நான் செஞ்சு காட்டிடுறேன் பாருங்க, வயிற்று பார்த்துக்கங்க, பார்த்துக்கங்க. ஓ உள்ள போத வயிறு. ஆம் உள்ள போனோம். உள்ள போனோம். உள்ள போனோம். வயிறு வெளியே வரணும். காற்றை இழுக்கும் போது மேல வெளியே வரணும். காற்றை விடும் போது வெளியே விடணும். தெளிவா எல்லாருக்கும் புரியுதா? காற்றை உள்வாங்கும் போது வயிறு வெளியே வரணும். எல்லாம் வயிற்று நிறைய காற்று ரப்புங்க. வயிறு நிறைய காற்றை நிரப்புங்கள். அந்த காற்றை மெதுவா மெல்லிசா மெதுவா விடுங்க. உலம ஓங்காரம், அகாரம் உகாரம் மகாரம் சொல்லுங்க. ஓ ஆம் ஏம் ஓம் ஆம் ஏம்
சத்தமத்தல ஓ ஆம் ஏம் ஓ ஆம் ஏம் ஓ ஆம் ஏம் அஞ்சு முறை பண்ணிட்டோமா? இப்போ இதுக்கு விளக்கம் சொல்றேன், கேட்டுக்கங்க. என்னங்கய்யா பாசி சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த வார்த்தை இழுக்க சொல்றீங்களே அப்படின்றதுக்கான விளக்கம். இந்த காற்று வந்து நமக்கு மேலையும் கீழையும் சுவாசம் கதாகதம் ஆகணும், தெரியுதா? இந்த காற்று அடியா நம்ம இந்த அகாரம் உகாரம் அகாரம் எடுக்கும் போது அடி நாபிக்க மலத்திலிருந்து நமக்கு உச்சந்தலை வரை இந்த காற்று எல்லாருக்கும் பாஞ்சிச்சா? இந்த காற்று ஓமனு இழுத்தீங்கல்ல, இந்த காற்று எங்க போச்சு உங்களுக்கு? உச்சந்தலைக்கு தெளிவா சொல்லுங்க. நான் கேட்கறது புரியுதான்னு கேளுங்க, இல்லைன்னா இன்னொரு முறை எனக்கு புரியலன்னு சொல்லுங்க. இந்த காற்றை இழுக்கிற போது இந்த காற்று எங்க வரலும் போச்சு? இங்க போய் மேல போய் நம்ம சகசாரத்தை மூளையை தொட்டுச்சா? ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்றீங்க, மீதி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உச்சந்தலை வரலும் உங்க காற்று, நம்ம எடுக்கிற காற்று ஓன்னு இழுத்தீங்கல்ல, இங்க வந்து மணிப்புறத்திலிருந்து சுவாசத்திலிருந்து விசைத்திலிருந்து மேல அந்த காற்று மேல போச்சா? மேலையும் கீழையும் போய் போய் வந்தாக்க இந்த உடல் காற்று நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம சுவாசம் பண்ணும் போது அடுத்த ஒரு பயிற்சியை சுவாசம் பண்ணுகிற போது இந்த காற்று நமக்கு ஈஸியா போகும். நான் வாசி சொல்லி கொடுக்கும் போது இந்த காற்று நமக்கு சுவாசம் வரும், ஈஸியா வரும். இந்த உடல் வந்து நம்ம நரம்புகள் 72 நரம்புகள் இருக்குல்ல, இந்த நரம்புகளும் ஆக்டிவேஷன் ஆகும். இந்த நரம்புகள் ஆக்டிவேஷன் ஆன உடனே இந்த நரம்புகளுக்குள்ள நுண்ணிய நூறல் நரம்புகள் இருக்கு, அதுக்குள்ள ரத்தம் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்குது. தெளிவா புரியும் நினைக்க, அதுக்குள்ள ரத்தம் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்குது. இந்த ரத்த சீரோட்டங்கள்லாம் நல்லா தெளிவா இருக்கும். காற்று சுவாசிக்கிற போது காற்று ஈஸியா உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இந்த முதல் பயிற்சி. வாசிக்கு இது முதல் அடிப்படை. நம்முடைய உடம்பு முதல் ஒரு நிலத்தை உழுகிற போது அந்த நிலத்தை சமயப்படுத்தணும். என்ன பண்ணணும்? ஏறு ஓட்டணும், அந்த மண்ணை மையப்படுத்தணும். மண்ணை மையப்படுத்துற பிறகுதான் விதை வைக்க முடியும். அந்த விதை வச்சாதான் அந்த விதை பயிராகும். இது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்ப நிலத்தை உழுதுருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? நிலத்தை உழுதுருக்கோம். உழுது மண்ணை சீர்படுத்த போறோம். சீர்படுத்தி இப்ப காற்றுகளை வந்து நம்ம சுவாசப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கும். இந்த வாசிக்கு முதல் அடிப்படை இது. இந்த காற்று நமக்கு சுவாசம் ஆக ஆக நமக்கு காற்று நம்ம செய்கிற பயிற்சிக்கு அது மூலாதாரமா விளையும், மூலாதாரமா நமக்கு அமையும். பாருங்க, உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணங்கள் என்ன எழுதுனீங்க பேப்பர்ல, என்ன எழுதுனீங்க தெளிவா எழுதிக்கிட்டீங்க. உங்க மனசுக்குள்ள என்ன தெளிவா எழுதுனீங்களோ உங்களுடைய அறக்கண் பாருங்க. இந்த கண் முழி, இந்த ரெண்டு கண் இருக்குல்ல, இந்த கண் ரெண்டு கண்ணும் முனி இந்த இதுக்கு மூக்கு நுனிக்கு கொண்டு வாங்க. பாருங்க, இந்த மூக்கு நுனி இங்க இருக்குல்ல, இந்த ரெண்டு கண்களை கொண்டாந்து மூக்கு நுனியில நிறுத்துங்க. சொல்றது தெரியுதா? இந்த ரெண்டு கண்களையும் இந்த மூக்கு நுனிக்கு கொண்டு வாங்க. மூக்கு நுனிக்கு கொண்டு வந்துட்டு
உங்களுக்கு அந்த கண் பார்வை அதே பார்க்க அந்த விளக்க மட்டும் பாருங்க. கண்ணு எரிச்சல் ஏற்பட்டாலோ தண்ணி வடிஞ்சாலோ கண்ணை மூடி திறந்துக்குங்க. தெளிவாகுதா? இந்த முனியை நூக்கு முனியில இந்த கண்ணில் பாருங்க. பார்த்துட்டு கண்ணுல தண்ணி வந்தாலோ கண் எரிச்சல் பட்டாலோ கண்ணை மூடி திறந்துக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த விளக்கு மேல வைங்க. உங்களுடைய எண்ணங்கள், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, உங்க பிரார்த்தனை என்ன நடக்கணும், எல்லாருக்குமே ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க. இந்த உடலுக்கு ஆத்ம நமஸ்காரம். எல்லாருமே உடலுக்கு தேவையான நமக்கு உடல், இந்த ஆத்மாங்கிறது உடம்பு, ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு நம்ம உடலுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு உங்க பயிற்சியை தொடங்குங்க. உங்க விளக்கு மேல உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யுங்க. ஒரு 5 நிமிடம் அமைதியா எண்ணங்களை எங்கேயும் அலைவாய் விடாம உங்களுடைய எண்ணங்கள் பூரா வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி இது. வள்ளலார் இந்த விளக்கை வைத்துதான் வாழ்க்கையில இறைவனை கண்டுபிடிச்சாரு. நாங்க சொல்றது யாருமே உங்களுக்கு கான்செப்ட்ல சேரல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வேலை நான் என்ன சொல்றேன்னா, விளக்க பாருங்க. விளக்கை பாருங்க. இந்த 2 புருவங்களையும் மூக்குணியில நிறுத்தி விளக்கை பாருங்கள். விளக்குக்குள் ஒரு கருப்பு உருவம் தெரியும். அந்த விளக்கு பிரகாசத்துக்குள் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று எனக்கு சொல்லுங்க. அந்த விளக்க மட்டும் பாருங்க. நுனி மூக்களை பாருங்க. நுனி மூக்கு 2 கண்களையும் பார்த்து உங்களுடைய எண்ணங்களை பூரா விளக்கின் மீது வையுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் விளக்கு மேல இருக்க வேண்டும். கண் எரிச்சல் ஏற்பட்டால், வலி ஏற்பட்டாலும் கண்ணை மூடி திறந்துக்குங்க. எந்த நினைவுகளும் எதுவும் வர வேண்டாம். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை மட்டும் விளக்கம் தீபார்த்தனை சொல்லுங்க. எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அந்த விளக்க மேலேயே இருக்கணும். உங்க கான்செப்ட் பூரா உங்களுடைய பிரார்த்தனை அது மேல வைங்க. பண்ணுங்க. அமைதியான நிலையில உங்களோட மனசை ஆள் மனதா உள்ளக்குள்ள மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. நிறைய தியானம் பண்ணுங்க. விளக்க பார்த்து நல்ல தியானம் பண்ணுங்க. பார்வை விளக்க மேல பட்டுட்டோம். விளக்குங்களை உங்க எண்ணங்களை சொல்லுங்க. ஒரு 10 நிமிடம் உங்க மனசை நல்லா தியானப்படுத்துங்க. நல்லா தியானம் தான் மெயின் தியானம். உங்க மன ஒருநிலைப்படணும். அருமையா ஒருநிலைப்படணும். மனசு ஒருநிலைப்படணும். உங்களுடைய எண்ணங்களை பூரா உங்க மனசுக்குள்ள என்னென்னவோ தோணும், எல்லாம் வெளியே விடுங்க. உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ எதையும் அடக்கி வைக்காதீங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், உங்க மனசுக்குள்ள என்னென்ன தோணுதோ தோன்ற அனைத்துமே வெளியே விடுங்க. என்னுடைய மனசை அடக்காதீங்க. அப்படியே இறுக்கமா பிடிச்சி இறுக்கமா உட்காந்து பயிற்சி பண்ணணும்னு பண்ணாதீங்க. உங்க மனசுக்குள்ள என்னென்ன வருதோ அதெல்லாம் வெளியே விடுங்க. ரிலாக்ஸா உட்காந்து தியானம் மட்டும் விளக்க பார்த்து தியானம் நல்லா அமைதியான தியானம் பண்ணுங்க.
10 நிமிஷம் ஆயிடுச்சு தியானம். இப்போ என்ன பண்றீங்க? அடுத்து சொல்றது நல்லா தியானத்தை கலக்கி முடிச்சுட்டு இப்ப நான் சொல்றதை பயிற்சி செய்யுங்க. ஒரு 5 முறை நான் சுவாசிக்கிற காற்றை எப்படி சுவாசிக்கணுமோ அந்த மாதிரி சுவாசிங்க. ஒரு 5 முறை. உங்களுடைய காற்று எவ்வளவு தூரம் மேலே ஏற்ற முடியுமோ மேலே காற்றை உள்ள நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. உள்ள காற்றை உள்ள நிரப்புங்க. அப்புறம் வாய் வழியா விடுங்க. அப்படியே காற்றை உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமா, ரொம்ப எடுத்து உடனே எல்லாம் பண்ண முடியாது. உங்களால் எவ்வளோ காற்று உள்ள இழுக்க முடியுமோ இழுத்து அந்த காற்றை வாய் வழியா விடுங்க. அந்த காற்றை வாய் வழியா நல்லா ஹோல்ட் பண்ணி காற்றை வாய் வழியா விடுங்க. ஒரு 5 முறை. அஞ்சு முறை பயிற்சி பண்ணிட்டீங்களா? 5 முறை பயிற்சி பண்ணிட்டா உங்களுக்கு முன்னாடி எலுமிச்சை மலம் கொடுத்துருப்பேன். ஞாபகம் எல்லாருக்கும் ஒருத்தர் எலுமிச்சை மலம் கொடுத்துருக்கேன். அந்த எலுமிச்சை மலத்தை இப்படி கையில் எடுத்து உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க. எலுமிச்சை மலத்தை உள்ளங்கையில வலது கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் வலது கையில வச்சுக்கோங்க. இந்த வலது கையில வச்சுக்கிட்டு நம்முடைய எங்களுடைய சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஊழ்வினை கர்மா, இவை 3 கர்மாக்களும் எங்களை விட்டு விலகி ஓட வேண்டும். எங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் ஆத்மாத்மான புத்திகளையும் சிறப்பாக எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற கெட்ட சக்திகளை எல்லாம் நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எலுமிச்சை மலரை கற்பனையா சொல்லுங்க. எங்களுடைய கெட்ட சக்திகள், தீய எண்ணங்கள், காமம், குரோதம், வஞ்சகம் இவையெல்லாம் எங்களை விட்டு விலக வேண்டும். நாங்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்ட போது குளான் உண்ண மாட்டோம், தர்ம காரியங்களை செய்வோம். மற்ற மனைவியின் மீதோ மற்ற பொருள்கள் மீதோ எங்கள் எண்ணங்கள் எதுவும் செல்லாமல் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். தீய எண்ணங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் எங்களை விடுதலை செய்கின்ற மகா சக்தியே, மகா பிரபஞ்சமே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களிடம் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் அழிந்துவிட வேண்டும். நல்ல வழியாக நல்ல புத்தியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தலையை சுத்துங்க. உடம்பெல்லாம் சுத்தி உடம்பெல்லாம் உங்களுக்கு மசாஜ் பண்ணிக்க. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சுத்தி உடம்பெல்லாம் எலுமிச்சை மரத்தை மசாஜ் பண்ணி இப்படி இது பண்ணுங்க. எல்லாம் சொல்லி பண்ணுங்க. எங்களுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்திகள், காமம், குரோதம், வஞ்சகம், லோபம் இவையெல்லாம் எங்களை விட்டு விலகணும்னு சொல்லி எல்லாமே தடவி எல்லாமே இது பண்ணி கூட்டு பிரார்த்தனை. எல்லாருக்குமே உங்களோட வந்த அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் இந்த பலன் நல்லபடியா கிடைக்கணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. முடிச்சுட்டு உப்பு மேல வச்சுட்டீங்களா? இப்ப விளக்க தீபாவளி விளக்க கையெழுத்து கூடுங்க. ஊதுபத்தி பொருத்திட்டீங்க. கல்புரை ஏத்துக்குங்க. கல்புரை ஏற்றி உங்களை கல்புரை ஏற்றி வச்சுட்டு மனசார எங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி பிரபஞ்சமே. எங்கள் எண்ணங்களையும் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இங்க பேப்பர் நிறைய எரியற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நிறைய எரிஞ்சதுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் இது பண்ணுங்க. கற்பத்தை உள்ள வச்சு பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க. எங்கள் எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்ததற்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி. எங்கள் எண்ணங்களை எல்லாம் சிறப்பாக இந்த கூட்டு பிரார்த்தனையை நடத்தி கொடுத்ததற்கு
நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ரைட், ஓகே. இது இப்ப எல்லாம் மனசால் விரும்பிட்டு எல்லாம் எடுத்து இந்த கவருக்குள்ள வச்சுக்கோங்க. நான் சொல்றதா என்ன பண்றீங்க? காக்குதா? எல்லாருக்கும் காது கேட்குதா? இப்ப கொடுத்த கவர்ல இந்த உப்பு, எலுமிச்சை பழம் எல்லாமே ஒரு கவரை பொடிச்சுட்டு ஓடுற தண்ணி இல்லைன்னா ஒரு குளக்கரை, மீன்கள் எல்லாம் இருக்கிற குளக்கரை, அதில் இந்த உப்பு எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த பழத்தை வச்சிங்கன்னா எங்கன்னா வழியில மாடு கண்டாலும் சரி, குரங்கு கண்டாலும் சரி, மாட்டுக்கோ குரங்குக்கோ இந்த பழத்தை கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க கர்ம வினைகள், அவங்க தான் சுமக்கறக்கு நம்முடைய கர்மா வினைகள்லாம் தீர்க்கறதுக்கு வாய் இல்லாத ஜீவன். அந்த பாவம், நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கறதுக்காக அந்த பிறவி பிறக்க வச்சிருக்காரு ஆண்டவன் நம்மள. அதனால ஒரு குரங்குக்கோ அல்லது மாட்டுக்கோ இந்த பழத்தை பணியில போகிற போது நீங்க பார்த்து கொடுத்துருங்க. கொண்டு வர இந்த உப்பு எலுமிச்சை பழத்தை எல்லாமே ஓடுற தண்ணியிலையோ அல்லது குளக்கரையிலையோ, மீன் இருக்கிற குளக்கரையிலையோ கரைச்சி விட்டுருங்க. பத்திரமா எடுத்து பேக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் உங்ககிட்ட கொடுத்த கவர்ல பேக் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை எடுத்துக்க. எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போய் விநாயகர் இந்த விளக்கு இருக்கும் இல்ல, அந்த விளக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா விநாயகர் கோயில் விளக்க பொருத்தி எலுமிச்சை பழத்தை அடிச்சு அங்க வச்சு அங்க பிரிச்சு பண்ணிடுங்க. ஒரு விநாயகருக்கு வச்சு சமர்ப்பம் பண்ணிடுங்க. இப்ப எல்லாமே ஒரு இந்த பிரபஞ்ச பயிற்சியோட ஒளி தீப பயிற்சி நம்ம சிறப்பா செஞ்சிருக்கிறப்போ இந்த உப்பை கொண்டு போய் கையில கரைங்க. ஏன்னா உங்க கர்மா அதில் கரையும், அந்த நீர்ல கரையும். ஓர ஆத்துலையோ எல்லாம் சென்னைக்காரங்களுக்கு நிறைய கடற்கரை பக்கமா இருக்கும். எல்லாம் வைகை ஆறு, குளம் எல்லாமே இருக்கிற இடத்துல மீன் இருக்கிற பழங்கள் இதெல்லாம் பார்த்து விட்டுருங்க. அந்த சீட்டை சீட்டை என்ன பண்ணீங்க? இந்த சீட்டை இப்ப எழுதுறீங்களே சீட்டு, அந்த சீட்டை தீபத்திலே எரி விடுங்க. இப்ப இருக்கிறது விளக்கிலேயே எரி விட்டு அந்த உப்போட கலந்துருங்க. அது தண்ணியோட போயிடும். இப்ப எழுதுற சீட்டை, அந்த சீட்டை எடுத்து எரி விட்டு உப்போட கலந்துருங்க. அது நீர்ல கலந்துரும். அந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்துரும். அந்த நீர்ல போய் சேர்ந்துரும். எழுதிய சீட்டை அந்த உப்போட சேர்த்து வச்சிருக்க. உங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த கடல் நீரிலையோ தண்ணியிலையோ எல்லாம் போய் கலந்து சேர்ந்துடும், பிரபஞ்சத்தோட சேர்ந்துடும். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? தெளிவாக புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஈர்ப்பு சக்தி யாராருக்கு இருக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணுங்க. என்னென்ன ஈர்ப்பு சக்தி இருக்கோ அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுங்க. அடுத்து வாங்க, இதெல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணிட்டு எழுங்க, டக்குன்னு எழுங்க, உடற்பயிற்சி போயிடலாம். ஐயா, உடற்பயிற்சி பண்ண முடியுங்க. நாங்க சொல்ற உடற்பயிற்சி செய்யறவங்க செய்யலாம். சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சி முடிச்சுட்டா அடுத்து சாப்பிட்டா அடுத்த வேலையை பார்க்கலாம். இதுக்கே நேரம் போயிடுச்சு, அடுத்த வேலையை பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துருங்க, எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்துங்க. எல்லாம் கவர்ல எடுத்து ஒழுங்கு வச்சுட்டு எல்லாம் உடற்பயிற்சி தயாராகுங்க. என்னங்க, அந்த பூ எடுத்து புஷ்பத்தை எடுத்து இது பண்ணுங்க, குளிர் விட்டுங்க. புஷ்பத்தை எடுத்து குளிர் விட்டுங்கன்னு அந்த புஷ்பத்தை எடுத்து விளக்கு தீபார்த்தனையும் குளிர் விட்டுங்க. என்ன சார், சாமானிய அதில் எல்லாம் உப்புலே போட்டுருங்க. எல்லாம் உப்புலே கலந்துருங்க. அதை அணைச்சி விட்டு உப்புலே கலந்துருங்க. எல்லாமே உப்புல கலந்துருங்க. எல்லாமே கடையில போய் சேர்த்தோம். எண்ணெயே அதே அதுக்குள்ளே அப்படி எண்ணெயெல்லாம் அதுலேயே கலந்துருங்க. எண்ணெய் உப்புலேயே போட்டா எல்லாம் தண்ணியில போறது தானே.